மிஸ்டர் விஜயோடைய பேச்சை நான் பார்த்தேன். புதுச்சேரியில் அவர் பேசின பேச்சு, பாண்டிச்சேரியில் பேசின பேச்சை வந்து நான் பார்த்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது பயங்கர விஜய் ஃபேனாக இருந்த ஒரு ஆள் நான். ஆனால் ஒரு லைஃப்பில் ஒரு டைமுக்கு அப்புறமேட்டு பக்குவம் வந்ததுக்கப்புறம், வாழ்க்கைனா என்ன, அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுதும் சரி, அந்த விஜய் வந்து அரசியலுக்கு வந்து முதல்வர் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற சில இளம் பக்குவப்படாத விழிப்புணர்வு இல்லாத அந்த இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, விஜய் வந்து ஏதாவது ஒரு விஷயம், அவர் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது அவர் திரைப்படங்களில் முதல்ல பண்ணியிருக்காரா? முதல்ல திரைப்படம் சினிமான்னு எதுக்கு தமிழ் ஜனங்கள் அடிமைப்பட்டு சாகணும்? எதுக்கு சினிமா மேலே இவ்வளோ மோகமாக ஒரு பெத்த தாய் தகப்பன் அவங்கள விட எவனோ ஒரு நடிகனுக்காக போய் மறிக்க, இல்லை அவன் பையன் சின்ன சின்ன குழந்தைங்களையும் சாக கொடுக்குற அளவுக்கு மானங்கிட்டு ஈனங்கிட்டு போய் என்னுடைய மக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், அதில் விஜய் சொன்ன விஷயங்கள் எதுலையுமே வந்து எந்த ஒரு கோட்பாடுகளும் கிடையாது. இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குதுனாக்கா என்ன பிரச்சனை, இன்றைக்கி அந்த 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 நிலத்தில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் நான் கொண்டு வர போகிறேன், அதை பற்றி தான் பேசுவாங்க. சும்மா ஆளுங்கட்சியை ப்ளேம் பண்ணிக்கிட்டு, சும்மா அவங்கள ப்ளேம் பண்ணிவிட்டு, சும்மா இவங்கள ப்ளேம் பண்ணிவிட்டு, அப்பா நீயே உன்னுடைய திரைப்படங்களில் பெண்களை பற்றி ரொம்ப தரக்குறைவாக எடுத்திருக்க. உன் திரைப்படங்களில் எப்படி புகை பிடிக்கிறது, எப்படி மது அருந்துறது, எப்படி பெண்களை வந்து ரொம்ப கேவலமாக இல்ட்ரீட் பண்ணுறது, அப்படி நிறைய இன்டர்வியூஸ்லையும் நீ வந்து அது மாதிரி பண்ணியிருக்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ வந்து எந்த வகையில் எக்ஸாம்பிளாக இருப்ப? உன்னை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு என் குழந்தைய நான் வந்து வைக்க மாட்டேன். என் குழந்தைய உனக்கு எக்ஸாம்பிளாக கட்டி பண்ணால் என்ன மாதிரி முட்டாள் தகப்பன் எவனுமே இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 80லேருந்து 90% முட்டாள் மூளையை கழட்டி வச்ச ஆட்களாக தான் இருக்கானுங்க. மேபி ஒரு 10 பேர் புத்தியை யூஸ் பண்ணுற ஆளுங்களாக இருக்கலாம். ஸோ சொல்கிற புதுச்சேரிக்கு வந்து தனி மாநிலம் வேணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு எவ்வளோ இதெல்லாம் வைக்கிறாரு ஆக்சுவலாக அவர். இப்போ புதுச்சேரி இஸ் யூனியன் டெரிட்டரிப்பா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால். இட் ஆல்சோ